நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நைஸா அலேக்கா வந்து தூக்கி தப்பிட்டு போகிறதுல நம்ம இலக்கியா வேற லெவலுக்கு கில்லாடிங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக போய் வெண்பா குட்டி அழகாக தூக்கிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. திடீர்னு எல்லாரும் இருக்காங்க. ரஞ்சித் இருக்காங்க, மறுபக்கம் ரஞ்சிதத்தோட பாட்டி இவங்க எல்லாமே இருக்காங்க. இதை பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஐயோ, நான் அந்த பிரச்சனை மேலும் மேலும் வளரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மல்லியை அப்படியே பலான ஒரு அடி விட்டுறாரு. எதுக்காக இங்கே வந்த, ஏன் வந்த, என் பொண்ணை தோறதுக்கு நீ யார், என் பொண்ணை தூக்குற வேலை வச்சுக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருன்னு முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னடா இது நம்ம விஜய் எது இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வியப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது மனசுக்கு. என்னடா இப்படியெல்லாம் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் விஜய் பேசுறதுல 100க்கு 100 உண்மை இருக்குங்க. எதுக்காக அப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பேசுறது எல்லாமே நல்ல விஷயம் தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு உண்மையான காதல் வச்சுன்னு இருக்கேன். அந்த காதலுக்கான மதிப்பு இவங்களுக்கு இன்னும் புரியலைங்க. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். காதலுக்கு மேலே காதல் வச்சுன்னு இருக்காங்க. சரி, அதை மட்டும் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் விஜய் இருக்காருல்ல, அவர் அடித்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் இனிமேல் இங்கே வரக்கூடாது, அவள் வாழ்க்கை ஸ்பாயில் ஆகக்கூடாது, ரெண்டாவது சொல்லி அவளை எல்லாரும் கஷ்டப்படுத்துவாங்க, அவள் நல்லவ, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவள் வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டு தான் போனோம். அவள் என்ன இப்போ தான் ஏதோ ஒரு சம்மந்தம் பார்த்துனுக்கிறான்னு கேள்விப்பட்ட அந்த சம்மந்தம் நம்மளால் கெடுத்துடக்கூடாது, அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும். ரெண்டாவதாரமாக வந்து என் பிள்ளையை நீ பார்த்துட்டு தான் அவள் வாழ்க்கை அப்படியே போயிடணுமா, தெரியாமல் அந்த கான்ட்ராக்டர் பேர் அவரை கூட்டு வந்து அவள் வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். என் மனசுக்கு எப்போயும் அது உறுத்திக்குது. என் மனசு எப்போ பார்த்தாலும் பக்கு திக்குன்னு அடிச்சுன்னு இருக்குது. அவளுக்கு என்ன இருக்கும் ஏதா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடியும் அவளை பற்றி யோசிக்க வைக்கிது. இவன் இங்கே இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் மேலேயே என் காதல் எல்லாமே ஒரு பக்கம் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் வெறுக்கிறாரு. இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அவங்க அம்மா கிட்ட தாங்க சொல்லியிருக்காங்க. அவங்க இருந்து நீ எதுக்கும் கவலைப்படாத விஜய், எல்லாமே நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதே சமயத்தில் இந்த வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்களோட அம்மா ஒரு பக்கம் வராங்க. என்னடா சொல்லணும் தங்க குட்டி, வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்பா இல்லை நேரத்துலலாம் வராதிங்க, நான்லாம் உங்கள் கூட வரமாட்டேன், நீங்கள் பேடம்மா, இனிமேல் என் கூட பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் கோவப்பட்டால் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நாம் ஒரு பக்கம் சமாளிச்சிக்கலாம், யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லைடா, எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்க. உடனே அந்த இடத்துக்கு நம்ம மல்லியும் வந்துடுறாங்க. மல்லிக்கும் வெண்பாவுக்கு இடையே நிறைய போட்டி ஆரம்பிக்குங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, ஒரு பக்கம் வெண்பா குட்டியோட அம்மா வந்து கூப்பிட்றாங்க. மல்லி வெண்பா இவங்க 2 பேர் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறாங்க. நீ யார் என் புள்ளியை கூட்டின்னு போகிறதுக்கு, என் புள்ளியை நீ என் கூட வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டியோட அம்மா வந்து மல்லி கூட சண்டை போட ஆரம்பிக்கலாம். மல்லி வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் விஜய்க்கு ஃபோன் பண்ணிடுறாரு. விஜய் ஒரு பக்கம் கிளம்பி வராரு. அவர் வந்து என்ன பண்ண போகிறார் ஏது பண்ண போகிறாரு, திக் நிமிடங்களோட ரொம்பவே சுவாரஸ்யமோட போயின்னு இருக்குது. பாப்பா அந்த சுவாரஸ்யம் எதுவே நீடிக்க போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லதே நடந்தால் வாழ்க்கையில் எதுதான் தப்பாக நடக்கும் சொல்ல பார்க்கலாம். நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லியிருக்காங்க. பெரியவங்க எல்லாமே ஒரு விஷயம் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சுதாங்க சொல்லுவாங்க. எதுவும் புரியாமல் தெரியாமல் எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படி தான் அந்த வாழ்க்கை போயின்னு இருக்குது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் பாபு இருக்கார்ல, அவர் செம்ம கோபத்தில் இருக்காங்க. எதனால் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய மிருகம் தூங்கின்னு இருக்குது. அந்த மிருகத்தை தட்டி எழுப்பிட்டாங்க. அந்த மிருகம் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து லேட் அண்ட் வாட்ச். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா